Okay, so I hope you can see my screen. என்னோட screen உங்களுக்கு தெரியுதா? Yeah, தெரியுது sir. Okay, great. So yesterday's topic, we discussed more about elements of ad hoc wireless sensor network. Today's class we will be discussing more about issues in ad hoc wireless network. Okay, so இதில் வந்து major issues அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆர் மேபி எப்படி நீங்க வந்து இந்த வயர்லெஸ் அட்ஹாக் வயர்லெஸ் சிஸ்டமை வந்து நீங்க வந்து இதை வந்து டிப்ளாய் பண்ண போறீங்க, ஆர் மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, இல்லை வந்து அட்ஹாக் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கை வந்து எப்படி நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இஃப் யூ கேன் see this one. So we have medium access scheme, and then we have routing, okay, and then multicasting, transport layer protocol, pricing scheme, quality of service provisioning, self-organization, security, energy management, addressing and service discovery, scalability, and finally deployment considerations. Okay, right? So this is all about this one. Okay. Fine. So once again I'm telling you, medium access scheme, routing, multicasting, transport layer protocol, pricing scheme, QoS, quality of service provisioning, self-organization, security, energy management, addressing and service discovery, scalability, and deployment consideration. So ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். Okay, right. So yes, this one. ஸோ மீடியம் அக்சஸ் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் நம்ம மீடியம் அக்சஸ் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த மீடியம் அக்சஸ் ஸ்கீமுடைய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஷேர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து த மேஜர் ரோல் ஆர் மேபி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மீடியம் அக்சஸ் ஸ்கீம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஷேர் சேனலை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட்ஸ் டெலிவரி அப்படிங்கிற வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இதுல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மீடியம் அக்சஸ் ஸ்கீம்ல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேஷன். ஸோ இந்த ஒரு மேக் ப்ரோட்டோகால், ஓகே, மீடியம் அக்சஸ் ப்ரோட்டோகாலா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பா அது வந்து அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் கண்ட்ரோல் ஓவர் ஹெட், அதாவது மினிமம் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆஃப் பேக்கெட் அப்படிங்கிறது இருக்கும். அட் த சேம் டைம் எனி ஹோஸ்ட், அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எனி ஹோஸ்டா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு என்டையர் கண்ட்ரோல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல மினிமம் டைம்ல வந்து டெலிவர் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம மேக் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செவரல் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோஸ்டோட நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணலாம், இல்லை கம்யூனிகேட் பண்ணலாம். மேபி நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்குறேன், மேபி நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு ஃபுல் கோஆர்டினேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்ஷியல் கோஆர்டினேஷன் அப்படிங்கறத வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து த இஷ்யூஸ் that is expected from a MAC protocol. Okay, so this is distributed operation. Okay, fine. Next we have synchronization. So synchronization, it's actually very important for time division multiple access based system for management of transmission and reception slots. Okay, so ஒரு slot வந்து reserve பண்றோம் for sending the information as well as receiving the information. இதை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கீமா நம்மளுடைய மீடியம் அக்சஸ் ஸ்கீம் அமையும். ஓகே, and then the control packets used for synchronization can also increase collision in the network. Okay, so இது வந்து ஒரு சின்ன ஒரு drawback அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம இந்த பர்பஸ்க்காக டிரான்ஸ்மிஷன் அண்ட் டெலிவரிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோல் பாக்கெட் மைட் கிராஸ் serious traffic or might cause increase in collisions in the network as well. நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைக் hidden terminal problem, ஓகே, லைக் exposed terminal problem பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த hidden terminal problem என்ன அப்படின்னா they are nothing but the nodes that are hidden from the sender of data transmission session but are reachable to the receiver. Okay, so சில பேர் நம்ம क्वेश्चन கேட்டா பின்னாலேயே ரொம்ப ஒரு ஹிடனாவே இருப்பாங்க. ஓகே, ஒரு புதருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் ஏதாவது லைக் ஒரு அசைன்மெண்டா இருக்கட்டும், கரெக்டா டைம்ல சப்மிட் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, so that's what you call a hidden terminal system. Okay, so presence of hidden terminal can significantly reduce the throughput of MAC protocol. Okay, இந்த hidden terminal வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு இஷ்யூனால it can reduce the throughput of MAC protocol used in ad hoc wireless network. So this is hidden terminal. So nodes which are hidden from the sender of data transmission session but are reachable to the receiver of the session. This you call it to be the hidden terminal, which is the most important feature of the MAC protocol. Next you have exposed terminal. With exposed terminal, the nodes that are in the transmission range of the sender of an ongoing session are prevented from making the transmission. Okay, so அது வந்து ஒரு ஓபன் எண்டடா இருக்கிறதுனால அவங்களால டிரான்ஸ்மிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஆர் பங்கேற்க முடியாது. So that's what you call be the exposed terminal. Okay, so அந்த ஒரு particular rangeல அவங்க இருக்காங்க with the case of the sender but they are not prevented from making the transmission. Next you have throughput. Okay, so if you can consider the important consideration for throughput enhancement, you call it to be minimizing occurrence of collisions. So in the traffic or maybe in the collision problem வந்து avoid பண்றதுதான் throughput உடைய major feature. Okay, and then maximizing the channel utilization. அதாவது ஒரு சேனல் அலோகேட் பண்ணிருக்காங்க, ரிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சேனலை மேக்ஸிமம் யூசேஜ் நம்மளுடைய ரிசோர்சஸ் வச்சு நம்ம பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு சில பார்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு சில பார்ட் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேனல் யூட்டிலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மினிமைசிங் த கண்ட்ரோல் ஓவர்ஹெட். ஸோ குறைஞ்ச டைம்ல வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். we have to make the transmission of packets and we have to receive the packets in a correct order. So that's what you call it to be the minimizing the control overhead. So that's a feature of throughput. Next பாத்தீங்கன்னா access delay. So this is the average delay that any packet experiences to get transmitted. Okay, so இதுதான் வந்து நார்மலா வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நடக்கும்போது கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு ரொம்ப மினிமம் லெவல்ல கண்டிப்பா டிலே இருக்கும். ஓகே, கண்டிப்பா இருக்கும். இதை வந்து நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ அக்சஸ் டிலே ஷுட் பி மினிமம். ஸோ தட்ஸ் வாட் யூ கால் அக்சஸ் டிலே ஷுட் பி மினிமம். Next what you call it to be the fairness. Okay, so fairness or a definition என்னன்னா it refers to the ability of MAC protocol to provide equal share or weighted share of bandwidth to all competing nodes. Okay, so ஒவ்வொரு நோடும் பக்கத்துல இருக்கு, டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சில இருக்கு, அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ரிசோர்சஸை வந்து ஈக்குவலா நம்ம அலோகேட் பண்றோம். ஓகே, அதே மாதிரி ஈக்குவலா அலோகேட் பண்ணும்போது அதோடைய வெயிட்டையும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து அலோகேட் பண்றோம். Okay, so fairness can either be node based or it can be flow based. Okay, so node வச்சு நம்ம வந்து ஈக்குவல் ஷேர் கொடுக்கலாம், இல்லனா ஒரு பர்టిక్యులர் பாத் ஆர் ஃப்ளோ அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து ரிசோர்சஸை அலோகேட் பண்ணலாம். So that's what you call to be fairness. So fairness is nothing but the ability of MAC protocol to provide equal share or weighted share of bandwidth to all competing nodes. Next, you call it to be the real-time traffic support. So here in contention-based channel across the environment, we have support time-sensitive traffic. We have like voice or maybe video or maybe real-time data, which requires explicit support from the MAC protocol. Okay, so நேரத்துல வந்து நம்மளுடைய ஆடியோ சர்வீசஸா இருக்கட்டும், நம்ம வீடியோ சர்வீசஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ரியல்-டைம் ஆடியோ அண்ட் வீடியோ மிக்சராகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் போடும்போது ஓகே, ஸோ கண்டிப்பா மேக் ப்ரோட்டோகாலோடைய ஹெல்ப் ஆர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அவசியம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட்
MAC protocol should be efficient enough to provide very good support. So that's what you call the real-time traffic support. Okay, so ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஃபீச்சர் நம்ம வந்து படிக்கும்போது லைக் ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட் அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து தோணணும், ஓகே ரியல் டைம் டிராஃபிக் என்னது, வாய்ஸ், ஆடியோ ஆர் மேபி வீடியோ இல்ல மிக்சர், ரியல் டைம் டேட்டா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா மேக் ப்ரோட்டோகாலோடைய சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து புரியும். Next you have like resource reservation. So quality of service அப்படிங்கிறது வந்து எல்லா சர்வீசஸ்லயும் கண்டிப்பா தேவை. ஓகே, இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பாராமீட்டர்ஸ், ஓகே பாராமீட்டர்ஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பேண்ட்வித் ஆர் மேபி டிலே, ஓகே ஆர் மேபி இந்த நாய்ஸ் ப்ராப்ளம் வாட் யூ கால் ஜிட்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே பேண்ட்வித்தா இருக்கட்டும், இந்த டிலேயா இருக்கட்டும், ஓகே மினிமம் டிலேயா இருக்கட்டும், இல்ல இந்த ஜிட்டர் ப்ராப்ளமா இருக்கட்டும், it requires reservation of resources. Okay, for example bandwidth வந்து நம்ம ரிசர்வ் பண்ணனும், or maybe buffer space கண்டிப்பா ரிசர்வ் பண்ணனும், or maybe the processing power which is involved கண்டிப்பா நம்ம ரிசர்வ் பண்ணனும். ஓகே, சோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பரா அலோகேட் பண்ணி ரிசர்வ் பண்ணா மட்டுமே நம்மளால இந்த என்டையர் ப்ராசஸை வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நம்ம ரிசோர்ஸஸை வந்து சரியா நம்மளால ரிசர்வ் பண்ண முடியல அப்படின்னா என்டையர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் இருந்தா அது வந்து அது என்டையர் ப்ராசஸ்க்கே வந்து ஒரு பெரிய டிராபேக்கா வந்து அமையும். அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when it is concerned with bandwidth or maybe delay or maybe jitter. Just a minute. Okay, next we have like the ability to measure the resource availability. So you have different resources. Okay, different resources அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெட்டராவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். Okay, so in order to handle the resources such as bandwidth, okay, efficiently and perform call admission based on the availability, you have like MAC protocol. Okay, it should be in a position to provide estimation of resource availability. Okay, அதாவது ரிசோர்ஸை வந்து ரிசர்வ் பண்றது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதோடைய அவைலபிலிட்டி எந்த நேரத்துல எப்போ கேட்டாலும் ஓகே அது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, so that's the basic criteria. Okay, so in order to handle resources, okay, for example like bandwidth or maybe delay or maybe jitter, okay, ஒரு கால் அட்மிஷன் வந்து பண்ணும் அப்படின்னா அப்போ அது வந்து உண்மையிலே அந்த ரிசோர்ஸ் இருக்கா, ஓகே எவ்வளவு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து மேக் கண்ட்ரோல், மேக்ஸ் ஆக்சஸ் ஸ்கீம் அப்படிங்கறது வந்து ப்ரொவைட் பண்ணும். So that's what you call the ability to measure the resource availability. Next you have capability of power control. Okay, so here transmission power control reduces energy consumption, okay, causes a decrease in interference and increases the frequency reuse. So these are all like the capability of power control. கண்டிப்பா processing power அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ இந்த பவர் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து ஒன்று எம்ப்ளாய் பண்ணும்போது கண்டிப்பா எனர்ஜி கன்சப்ஷனை கண்டிப்பா குறைக்கும். கண்டிப்பா இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்ளம், ஓகே இந்த பொல்யூஷன் ப்ராப்ளமை வந்து கண்டிப்பா குறைக்கும். இந்த ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா குறைக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி ஓகே அலோகேட் பண்ணி ரிசர்வ் பண்ண ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் திஸ் பவர் கண்ட்ரோல். Next you have adaptive rate control. Okay, so it's actually the variation in data bit rate, okay, achieved over a channel. Okay, so this variation
in data bit rate achieved over a channel. Okay. So how much the data bit rate is varied, okay, still you are able to maintain the control. You call it to be adaptive rate control. Next you have like usage of directional antennas. Okay. Usage of directional antennas. You have like several use of directional antennas, which are having several disadvantages even. But still the major advantages arise with spectrum reuse, or maybe reduction in interference, or maybe reduced power consumption. Okay. So ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து ரீயூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இன்டர்ஃபரன்ஸை வந்து குறைக்கிறதா இருந்தாலும் சரி, பவர் கன்சம்ஷனை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டைரக்ஷனல் ஆண்டனாஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ மேக் கண்ட்ரோல் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து எம்ப்ளாய் பண்றதுனால இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து மேக் கண்ட்ரோல் ஸ்கீம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. Next you have routing. Okay, this is what you call to be routing. You have the responsibilities, the main responsibilities of a routing protocol, which includes exchanging route information. So route information வந்து better வந்து நம்மளால exchange பண்ண முடியுது, or maybe கரெக்டான path. Okay, நிறைய paths உங்களுக்கு இருக்கும் to the destination, but எந்த path வழியா உங்களுக்கு போனா உங்களுக்கு ஈஸியாவும் கரெக்டாவும் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு criteria நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ திஸ் இந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கரெக்டான பாத் ஈஸியான பாத் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். ஓகே. லைக் we have like hop length. Okay. Like how many hops are needed to reach the destination. Okay. Or maybe minimum path, எவ்வளவு மினிமமா உங்களுக்கு பாத் தேவை, or maybe ஒரு wireless link உடைய entire lifetime. Okay. So இதெல்லாம் like the characteristics that are needed for routing. Okay. So இந்த routing mechanism வந்து எம்ப்ளாய் பண்ணும்போது நமக்கும் சில challenges வருது. So இந்த challenges are என்னெல்லாம் problems or maybe issues அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். First we have like mobility. Okay. So mobility அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா path break அப்படிங்கிறது இருக்கு, or maybe packet collision அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு, or maybe ஒரு தேவையில்லாத ஒரு லூப் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. இல்ல ஒரு ஒரு ரிசோர்ஸை வந்து ப்ராப்பரா நம்மளால அலோகேட் பண்ண முடியல, ரிசர்வ் பண்ண முடியல, இப்படி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிரச்சனை. ஓகே. லைக் பாத் பிரேக், ஆர் மேபி பேக்கெட் கொலிஷன்ஸ், ஆர் மேபி டிரான்சியன்ட் லூப்ஸ், ஆர் மேபி டிஃபிகல்ட்டி இன் ரிசோர்ஸ் ரிசர்வேஷன். ஈவன் பேண்ட்வித் அலோகேட் பண்றதுலயும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இதுல வந்து ஷேர்ட் சேனல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நோட்ஸை பொறுத்தோ இல்ல வந்து ரியல் டைம் டேட்டா டிராஃபிக்கை பொறுத்தோ, ஓகே, அதை பொறுத்து அமைது. ஸோ ரியல் டைம் டேட்டா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி அன் இஷ்யூ. ஓகே. ஆர் இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். ஓகே. நெக்ஸ்ட் the thing is error prone and shared channel. Okay. shared channel யூஸ் பண்ணும்போது still errorக்கு வந்து chances நிறைய இருக்கு. You call it to be the bit error rate. Okay. It's very high. Okay. 10 power minus 5 to 10 power minus 3. Okay, it is of the order of 10 power minus 5 to 10 power minus 3. If you compare it with the wired, okay, wired channel, you have 10 power minus 12 to 10 power minus 9. So the wired விட இப்போ இந்த wirelessல இந்த shared channel யூஸ் பண்றதுனால it's said to be error prone. ரொம்ப error இல்லாட்டியும் பட் கொஞ்சம் error இருக்கு. Okay. Next you have location dependent contention. Contention அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்ன? கன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து போட்டி போடுறது. ஓகே. ஸோ இட் இஸ் நத்திங் பட் காம்படிஷன். ஓகே. ஸோ ஒரு ஷேர்ட் சேனல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பல போட்டிகள் ஓகே இருக்கும். ஓகே. லைக் விச் ஷுட் பி அலோகேட்டட் த ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ இந்த ஹை கன்டென்ஷன் ஃபார் சேனல் ரிசல்ட்ஸ் இன் ஹை நம்பர் ஆஃப் கொலிஷன். ஸோ எல்லாரும் முட்டி மோதிட்டு இருப்பாங்க, எனக்கு வேணும் அப்படிங்கறது வந்து அவங்கவுங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகும். டிராஃபிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியானா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ பேண்ட்வித் அதிகமாக கன்சியூம் ஆனால் கண்டிப்பா இது வந்து வேஸ்டா தான் ஆகும். ஸோ location is very important. So it's location dependent contention. So that's also one major challenge. Okay. இன்னொரு ஒரு
challenge or maybe issue அப்படிங்கிறது வந்து other resource constraints. Okay, we have like computing power, maybe battery power, இதெல்லாம் வந்து back endல உள்ள பிரச்சனை. Okay, computing power இருக்கட்டும் or maybe battery power இருக்கட்டும் or maybe buffer storage இருக்கட்டும், it's going to limit the capability of the routing protocol. Okay, so like if you consider with the case of ad hoc wireless networks, this routing protocol will be requiring certain characteristics of it. Okay, so this is minimum route acquisition delay. Okay, so delay அப்படிங்கிறது வந்து இருக்கும் அவசியம்தான், பட் மினிமமா இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப மினிமமா இருந்தால் தான் நம்மளால ரெக்வயர்ட் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். ஓகே, we can also transmit information as well. And then quick route reconfiguration. ஒரு ரூட் வழியா நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு, ஸ்டில் இட்ஸ் a reliable ஒன்னா இருந்தாலும் உடனே அது வந்து it should be able to reconfigure on its own and it should be able to find the best path. And then you have loop free routing, தேவையில்லாத loops அப்படிங்கறது வந்து இருக்க கூடாது. And then distributed routing approach. Okay, and then we have minimum control overhead, scalability, provisioning of quality of service, support for time sensitive traffic, security and privacy. So we have like different requirements. இதெல்லாம் தேவைகள் for the routing protocol to function better. Okay, first one is minimum route acquisition delay, quick route reconfiguration, loop free routing, distributed routing approach, minimum control overhead, scalability, provisioning of quality of service, support for time sensitive traffic, security and privacy. Okay, so routing protocol அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுவே several challenges அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலோடைய ஸ்கீம் பார்த்தோம். நெக்ஸ்ட் we have routing protocol ஸ்கீம் பற்றி பார்த்துருந்தோம், அதோடைய challenges பார்த்தோம். Next we will go with the multicasting. Okay.